இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய புரட்சியே பண்ண போறாரு. அவரு பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. சரிம்மா, இப்ப அடுத்தது என்ன பண்ண போறீங்க? சத்யா, நீ சொல்லு. ஓனர், இது என்ன டெக்னாலஜின்னு சரியா தெரியல. ஆனா அதை நம்ம கண்டி ஓப்பன் மார்க்கெட் கொண்டு வந்தோன்னு வைங்களா, அது என் கம்பெனி பேட்டரி, அதனால தான் இது நல்லா மைலேஜ் தருதுன்னு அதை வச்சு விளையாட்டு காட்டுவானுங்க ஓனர். அதனால இதை ப்ராப்பரா பிளான் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னா லைஃப் லாங் நமக்கு இந்த டெக்னாலஜி சம்பாதிச்சு கொடுக்கும். ஒர்த்து ஓனர் இது. எனக்கு தெரிஞ்ச அதான் சிவராமன் சாரோட ஆசையாகவும் இருக்கும். என்ன பெருசு, சீக்கிரமா இது கட்டி என்ன பண்ணுன்ட்டு பிளான் பண்ணலாமே. அஞ்சலி, ஏமா கண் கலங்குற? இல்ல அங்கிள், எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவரை பார்க்கல. அவருக்கு எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு கூட தெரியல. ஆனா எங்க ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாரு பாத்தீங்களா? அப்படி ஒரு அப்பாவுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அங்கிள். ஒரு தகப்பனுடைய சந்தோஷம் உனக்கு தெரியுமாமா? தான் பசங்க சந்தோஷமா வாழறது மட்டும்தான். அதுக்காக பெத்த தகப்பன் எதை வேணாலும் தியாகம் பண்ணுவாமா. நீ சந்தோஷமா இருக்கல, அது போதுமா அவனுக்கு. இங்க பாருமா, நீ நல்லா உழைச்சு மென்மேலும் முன்னேறி அந்த மகேஷுக்கு ஈக்குவலா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். அதுதாமா அவனுடைய ஆசை. கண்டிப்பா அங்கிள். இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பொண்ணுங்களால என்ன பண்ண முடியும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உன்னுடைய வளர்ச்சி ஒரு பாடமா இருக்கணும். அம்மா, அஞ்சலி, எதுக்கு ஓடி வர? மெதுவா மெதுவா. என்ன நீ? அப்ப ஒரு ஸ்கெட்ச்ல என்ன இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. அப்படியா? அஞ்சலி, வா துளசி. அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேங்க. ஏதோ இன்ஜின் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இல்லக்கா, அப்பா ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணி கொடுத்தாருல, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? அத பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆமாக்கா, அது பெரிய ஒரு கண்டுபிடிப்புக்கா. அப்பாவை நினைச்சா அவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த இன்ஜின் மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு பெரிய சேஞ்சே நடக்க போகுதுக்கா. இப்போ கார் எல்லாம் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது? எனக்கு என்ன தெரியும், ஐ திங்க் ஒரு 200-300 இருக்கும் போல. அக்கா, இந்த என்ஜின் மட்டும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா 500க்கு மேல கொடுக்கும்க்கா. வாவ், சூப்பர்ல. இன்னும் அதிகமா கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அக்கா, இத மட்டும் நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோ, மார்க்கெட்லயே இன்னைக்கு இருக்கிற மொத்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் நாம தான் பெரிய காம்படிட்டரா இருப்போம்.